ஏழாவது கணக்குமா tan of x plus y plus tan of x minus y equal to x. இதுலேயும் பவர் எதுவும் கிடையாது, லாக் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டைரெக்டாகவே நமக்கு டேனை வகைப்படுத்த போகிறோம். இந்த டேன் இதுவும் வகைப்படுத்த போகிறோம். ஸோ வகைப்படுத்தலாம். டேனை வகைப்படுத்தினா இது ஃபுல்லாக டீட்டான்னு வச்சுக்கிறேன், இது ஃபுல்லாக டீட்டான்னு வச்சுக்கிறேன். ஸோ டேன் டீட்டாவை வகைப்படுத்தினா என்னது நமக்கு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. டீட்டாவுக்கு பதிலாக நான் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு நான் எக்ஸை வகைப்படுத்தணும். எக்ஸை வகைப்படுத்தும் போது 1 ப்ளஸ் ஒய்யை வகைப்படுத்தினால் dy பை dx. ஓகே, ப்ளஸ் இதே டேன் டீட்டா வகைப்படுத்தினா என்னது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய். நீங்கள் போய் ரொம்ப ஆர்வக்கோளாவில் போய் டேனை பொதுவாக இதுவாக வெளியே எடுத்துகிட்டு போகிறீங்க, தப்புது. சரியா? இப்போது இன்ட்டு எக்ஸை வகைப்படுத்தினா 1 மைனஸ் ஒய்யை வகைப்படுத்தினால் dy by dx ஈக்குவல் டு எக்ஸை வகைப்படுத்தினால் 1. இப்போது உள்ளே எடுத்து பெருக்கலாம் சாமி. இந்த ப்ராக்கெட்னால பெருக்கல் பொதுவானது. சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து இதுக்கும் பொதுவு இதுக்கும் பொதுவு. அதேமாதிரி சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் இதுக்கு சொந்தம் இதுக்கு சொந்தம். ஸோ உள்ளே எடுத்து பெருக்கலாம். அப்போது சீக்கன் ஸ்கொயர் ஒரு முறை பெருக்கினா அதுதான் கிடைக்கும். சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு dy by dx ப்ளஸ் ஒன்று பெருக்கும்போது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு dy by dx ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போ எனக்கு dy by dx மட்டும்தான் சாமி தேவை. அதனால் இது ரெண்டுத்தையும் அப்படியே வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் தேவையில்லாத ரெண்டையும் என்ன பண்ணுற போகிறோம், அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ இது அந்தாண்ட பக்கம் போகுது, இதுவும் அந்தாண்ட பக்கம் போகுது. மீதி இருக்குதுன்னா அது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இங்கே மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய். யார் பொதுவாக எடுத்துட்டேன், dy by dxை பொதுவாக எடுத்துட்டேன். ஸோ dy by dx பொதுவாக எடுத்தால் என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போடணும். ப்ராக்கெட் போட்டால் கேன்சல் பண்ணணும். ஸோ dy by dx 1 டைம், dy by dx 1 டைம். இப்போ தேவையில்லாதவங்க யாருன்னு சொன்னேன், ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எந்தான பக்கம் போச்சுன்னா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் எந்தான பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். இது ஃபஸ்ட் அந்தான பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாமா? ஏற்கனவே என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 1 மைனஸ் அந்தான பக்கம் போனால் ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் அந்தான பக்கம் போச்சுன்னா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ எனக்கு யார் மட்டும் தேவை, dy by dx மட்டும்தான் தேவை. அப்போ dy by dx மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். தேவையில்லாதவங்க எல்லோரும் அந்தாண்ட பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். ஈக்குவலாம் ஒரே நேராக போட்டு வந்துடுங்க சாமி. ஸோ இது எப்படி இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் பெருக்கல் இருக்குது. அப்போ பெருக்கலாக இருக்குது அந்தாண்ட பக்கம் போனால் என்னவாக மாறிடும், வகுத்தலாக மாறும். ஏற்கனவே என்ன இருக்குது இங்கே 1 ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை secant square of x plus y minus secant square of x minus y. ஓகேம்மா, இப்போ போடும்போது கரெக்டாக அந்த ஃபுல்லாக போடணும் பை. ஏன்னா இந்த ஒன்றுத்துக்குமே இது ரெண்டுமே சொந்தமானது, இதுக்கும் சொந்தமானது இதுக்கும் சொந்தமானது. அதனால் தனியாக போட்டிங்கன்னா தப்பாக போயிடும். ஃபுல்லாக போடணும். ஓகே.